ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. நைட்டில் கம்மியாக தான் டாக்டர் ஃபுட்டு சாப்பிட்டேன், இனிப்பெல்லாம் எடுக்கிறதே இல்லை. காலையில் பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்தா 160 180ன்னு இருக்குது. நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனாலும் மார்னிங்கில் ஏன் எனக்கு பிளட் சுகர் அதிகமாக இருக்குது? இதை டான் ஃபினாமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நீங்கள் கம்மியாக சாப்பிட்டா கூட உங்கள் கல்லீரல் எக்ஸசிவாக நிறைய சுகரை ரத்தத்தில் கொண்டு வரும். இது ஆல்ரெடி உங்கள் பாடி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க சுகர் தான். ஸோ நீங்கள் சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறதோ இல்லை லேட்டாக சாப்பிட்றது, இதனால் உங்களுக்கு மார்னிங்கில் சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ரிசர்ச் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நைட்டில் நீங்கள் டின்னருக்கு முன்னாடி சூப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனா நைட்டு டின்னரே நீங்கள் சூப் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் இருக்கக்கூடிய அந்த சுகர் ஸ்பைக்கை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போது சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த வகையான சூப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய டின்னர் டைமில் சேர்த்துக்க முடியுமாங்கிறத பாருங்கள். என்னென்ன சூப்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டில் கெலோரிஸ் ரொம்பவே கம்மி, ஆனால் நார்ச்சத்து அதிகம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் வயிற்றுப்பகுதியில் போன உடனே சுகர் ஸ்பைக்கை உண்டாக்காது. ஸோ அதனால் இன்சுலினோட தேவையும் இருக்காது. இந்த நார்ச்சத்து பெருங்குடலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸை உருவாக்குறதுனால நைட்டு ஃபுல்லாகவே உங்கள் உடல் நல்லா ப்ராப்பராக சுகரை ப்ராசஸ் பண்ணும். ஸோ வாழைத்தண்டு சூப் அடிக்கடி எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக முருங்கைக்கீரை பூண்டு சேர்ந்த சூப்பு. இந்த முருங்கைக்கீரை பூண்டு கூட கொஞ்சம் பச்சை பயிரோ இல்லை பாசிப்பருப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரையில் குரோமியம் சத்து இருக்குது. ஸோ இந்த குரோமியம் சத்து உங்களுடைய இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். ஸோ மெயினாக செல்களுக்கு ஒரு சாவி மாதிரி இந்த குரோமியம் சத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது. அது கூட பூண்டு பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறதுனால செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். புரதச்சத்து கிடைக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கும். ஸோ நைட்டில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டு சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய சுகர் ஸ்பைக்கை குறைக்கும். மூணாவதாக ராகி காய்கறிகள் சேர்ந்து சூப் எடுத்துக்கலாம். ராகியில் நார்ச்சத்து நிறைய இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான அளவுக்கு நமக்கு சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கூடுதலாக நம்ம காய்கறிகளும் சேர்த்து வேக வச்சு முட்டைக்கோஸு, அதே மாதிரி ப்ரொக்கோலி, கேரட்டு இதெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வைக்கும் பொழுதே நல்லா தண்ணி கொதிக்கும் பொழுது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகியை நல்லா கரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதை கொதிக்க விடலாம். ஸோ நல்லா ஒரு செமி சாலிடாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அது கூட மிளகுத்தூள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது நைட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான டின்னராக இருக்கும். ஸோ வயிறும் நல்லா நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கும். காய்கறிகள்லையும் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது. ராகியில் கால்சியம் சத்து, இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. நார்ச்சத்தும் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏர்லி மார்னிங் சுகர் ஸ்பைக்கை குறைக்கும். நாலாவதாக காளான் சேர்ந்த சூப் எடுத்துக்கலாம். இந்த காளானில் செலீனியம் சத்து இருக்குது, பீட்டா குளுக்கான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதே மாதிரி இன்சுலின் மாதிரியே இது நம்ம உடம்புல செயல்படுறது. ஸோ இதில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மி, ப்ரோட்டீன் சத்து தான் அதிகம். ஸோ அதனால் இந்த காளான் சேர்ந்து நீங்கள் சூப் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வும் இருக்கும். ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கிறதுனால சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பிளட் சுகரும் குறைய ஆரம்பிக்கும். அஞ்சாவதாக சுரக்காய் போன்ற நீர்க்காய்கறிகள் சேர்ந்த சூப் எடுத்துக்கலாம். இதில் 97% நீர்ச்சத்து தான் இருக்குது. அதே மாதிரி இதில் கலோரி வேல்யூவும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சூப் எடுத்துக்கிறதுனால உங்களோட பிபியும் குறையும். ஏன்னா பாடியில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டும் இது எலிமினேட் பண்ணிடும். இது ஒரு டயபெட்டிக் எஃபெக்டும் இருக்கிறதுனால பிபியோட அளவும் குறையும், சுகரையும் இது கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸோ சுரக்காய் சூப் எடுத்துக்கலாம். ஆறாவதாக சுண்டைக்காய் சேர்ந்த ரசம் மாதிரி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை இடிச்சிட்டு அது கூட சிறுபருப்பு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரசம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைட்ஸ் உங்கள் பாடியில் இன்சுலின் மாதிரியே செயல்படும். அதே மாதிரி உங்கள் பேன்க்ரியாட்டிக் செல்களையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கும். பாடியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் குறைக்கும். சுண்டைக்காய் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். செரிமான சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த 6 வகையான சூப்பு நீங்கள் நைட்டில் டின்னராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங்கில் உங்கள் பிளட் சுகர் அதிகமாகிறத குறைச்சிக்கலாம். இந்த சூப் வகைகளெல்லாம் முடிஞ்ச மட்டும் லவங்கப்பட்டை சேர்க்கலாம். அதே மாதிரி கிராம்பு சேருங்க, மிளகு சேருங்க. இது இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு சுகர் வேல்யூஸே கம்மி பண்ணும். வெயிட் லாஸுக்கும் இந்த ஜூஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கலோரி வேல்யூவும் கம்மி.
ஸோ சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா நைட்டில் இந்த மாதிரியான ஈஸியான சூப் வகைகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுகர் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர் வந்து சுகர் குறையவே இல்லை, ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி கவலையோடு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சூப் ரெசிபிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டில் இந்த சூப் வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ டயபெட்டிஸ் பற்றி, அந்த உணவுகளை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.